ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடலில் வாழ்கிற ஒரு சிறந்த உணவாக, புரத சத்து நிறைஞ்ச உணவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் குறைஞ்ச கொழுப்பு இருக்கிறதால நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல உணவாக இது காணப்படுது. இப்போ இந்த மீனில் இருக்க நன்மைகள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீன்ல பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து நம்மளுடைய தசைகள்ல வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும், நம்ம தசைகளை வந்து நல்லா புதுப்பிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்க டிஷ்யூக்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கும், நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கும் இது வந்து உதவி பண்ணுது. மீன்ல பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்கிறதால இது வந்து நம்ம இருதயத்துக்கு வந்து நல்ல கொழுப்பை கொடுத்து, நம்ம இருதயம் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், இருதய நோயிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. மீன்ல விட்டமின் டி அதிகமா இருக்கிறதால நம்ம எலும்புகள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்லா வலிமையா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மீன்ல இருக்க B12 சத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரத்த சிவப்பு அணுக்களை வந்து நல்லா உருவாக்குறதுக்கும், நம்ம நரம்புகள் வந்து நல்லா செயல்படுகிறதுக்கும் உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த சிவப்பு அணுக்களுக்கு ஒரு முக்கியமான சத்தாவும் இந்த B12 இருக்கு. சில வகையான மீன்கள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன பொடி மீன் சொல்லுவாங்கல்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து அதிகமா இருக்கும். பொடி மீன்ல தான் வந்து கால்சியம் அதிகமா இருக்கும். அதனால நம்ம எலும்புகளுக்கு வந்து நல்ல சக்திகளையும் வலுவையும் கொடுக்கறதுக்கு இது உதவியா இருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனி சிஸ்டத்தை அதிகரிக்கிறதுக்கும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், நம்ம உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்துறதுக்கும் மீன்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் செலினியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதால இந்த மீனை வந்து நம்ம வாரத்துக்கு 2 முறை தாராளமா எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நம்ம வந்து ஆயில் கம்மியா எடுத்துக்கிறது ஒரு நல்ல முறையா இருக்கும். அதே போல இந்த மீன்ல வந்து ஒமேகா 3யும் விட்டமின் ஈயும் இருக்கிறதால நம்ம சருமம் வந்து இளமையா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சருமத்துல ஏற்படுற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க வந்து மீனை வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து கொழுப்பு வந்து கம்மியா இருக்கிறதால நம்மளுடைய வெயிட் வந்து அதிகரிக்காம இருக்கும். இதை வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்த உதவியா இருக்கு. இதை வந்து நீங்க அடிக்கடி உங்க உணவுல சேர்த்துக்கலாம். ஆனா ஃப்ரை பண்ணி எடுத்துக்காம ஒரு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான முறையில வந்து நீங்க எடுத்துக்கும் போது உங்க வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மீன்ல பார்த்தீங்கன்னா ஒமேகா 3யும் B12 வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தா இருக்கு மீன்ல. அது பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு வந்து நல்ல மூளை செயல்பாடு அதிகரிக்க உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்த உதவி பண்ணும். வயதாகும் போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து விஷயங்கள் மறந்து போவோம். அப்படிப்பட்ட மறக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மீன் வந்து அதுல இருக்க சக்திகள் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி புரதம் அதிகமா இருக்கிற, இரும்பு அதிகமா இருக்கிற மீன்களை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய தசை வந்து நல்லா வளர்ச்சியா இருக்கிறதுக்கு, நம்ம உடல் வந்து நல்லா சக்தியாவும் ஆற்றலாவும் இருக்கிறதுக்கு இந்த மீன் வகைகள் வந்து பயன்படுது. மீனை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டாம். ஃப்ரை பண்றது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம். மோஸ்ட்லி மீனை பார்த்தீங்கன்னா கிரில் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா அது ஒரு சாலட் மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதே போல் அதை நல்லா வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு எல்லாம் போட்டு, பூண்டு உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து அதை லைட்டாக வந்து வறுத்துட்டு சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் மீனை பயன்படுத்தி ரைஸ் மாதிரியும் பண்ணலாம். மீன் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி கூட நல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் மீன் ஃப்ரை வந்து பண்ணலாம். எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடுங்க. மீனை பயன்படுத்தி குருமா பண்ணலாம். இது போல சிறந்த முறையில வந்து நீங்க மீனை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடலுக்கு தேவையான சக்திகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.